தேனி மாவட்டம் கம்பத்தில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் தேனி மாவட்ட ஆட்சியர், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காவல்துறையினர் நடைபயணம் மேற்கொண்டனர். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களிடம் காணப்பட்ட உயர் இரத்த அழுத்தமும் நீரிழிவு நோயும் தற்போது 18 வயதிற்கு மேற்பட்டவர்களிடையே காணப்படுகிறது. இதனால் சிறு வயதிலேயே மாரடைப்பு போன்ற நோய்களின் பாதிப்பு அதிகரித்துள்ளது. இந்நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் நடைபயிற்சி இன்றியமையாததாகும். இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் கொண்டு வரப்பட்டது. பொதுமக்களிடையே தினசரி நடைபயிற்சி பழக்கத்தினை ஊக்கப்படுத்தவும் நடைபயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர், வருவாய்த்துறையினர், அரசு அதிகாரிகள் ஞாயிறு தோறும் நடைபயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷஜீவனா தலைமையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் இன்று காலை தேனி மாவட்டம் கம்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் துவங்கி அருகே உள்ள காமையகவுண்டன்பட்டி பகுதிக்கு சென்று மீண்டும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்தடையும் விதமாக சுமார் 8 கிலோமீட்டர் அளவில் நடைபயணம் கொண்டனர். நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் உதவி காவல் கண்காணிப்பாளர் மதுக்குமாரி, மாவட்ட சமூக நல அலுவலர் ஷியாமலா தேவி, கம்பம் வடக்கு காவல் ஆய்வாளர் சரவணன், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தாமரை கண்ணன், கம்பம் வடக்கு மற்றும் தெற்கு நகர செயலாளர்கள் வீரபாண்டியன், பால்பாண்டி ராஜா, கம்பம் ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டி, டாக்டர்கள் சிராஜுதீன், மீனாட்சி சுந்தரம் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நடைபயிற்சி என்பது மிக முக்கியம் என்பதனை நோக்கமாக கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களால் ஹெல்த் வாக் என்ற திட்டத்தை ஒரு 3 மாதத்திற்கு முன்பு துவக்கி வைத்தார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இன்றைய தினம் வரைக்கும் 35 முறை மக்களுடன் சேர்ந்து நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார்கள். இன்றைக்கு கம்பத்திலிருந்து காமையகவுண்டன்பட்டி வரைக்கும் சென்று திரும்பி துவங்கிய இடத்தில் வந்து சேர்ந்து 8 கிலோமீட்டர் நடைபயிற்சி மக்களோடு சேர்ந்து இன்றைக்கு மேற்கொண்டோம். நடைபயிற்சியின் நோக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. நடைபயிற்சியினால் ஏற்படுகின்ற நன்மை, பயன் ஆகியவற்றை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. அதாவது ஹெரிடிட்டரி டிசீஸ், மரபணுக்களின் மூலமாக நோய், சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் வராமல் தடுப்பதற்கும் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஒருவேளை சர்க்கரை நோயும் இரத்த நோயும் வந்துவிட்டால் அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளவும் இன்றைக்கு நடைபயிற்சி மிக முக்கியமாக இந்த அரசு கருதுகின்றது. மேலும் பரபரப்பான உலகில் ஒவ்வொருவரும் படபடப்போடு தங்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தினம் தினம் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றார்கள், ஒழுங்கற்ற உணர்வுகளால் பாதிக்கப்படுகின்றார்கள். இதுபோன்ற நடைபயிற்சி மேற்கொள்கின்ற பொழுது மன அழுத்தம் குறைகிறது. அந்த பரபரப்பு நிலையிலிருந்து மாறி மனம் அமைதி பெறுகின்றது. நன்றாக உடலிலிருந்து கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு அதிகமான பிராணவாயுவை நாம் உட்கொள்வதன் மூலமாக எல்லா அவயவங்களும் சுறுசுறுப்பாக இயங்குகிறது. அது நாம் தினம் தினம் செய்கின்ற பணிக்கு மிக பயனுள்ளதாக இருக்கின்றது. மனத்தெளிவு ஏற்படுகின்றது. எந்த பணியை தொட்டாலும் அந்த பணியில் முழு ஈடுபாடோடு செயல்பட முடிகின்றது. அன்றைய தினம் முழுவதும் தொழில் அதிக கவனம் செலுத்துகின்ற வகையில் நம்முடைய மனம் ஒருமைப்படுகிறது. இதெல்லாம் நடைபயிற்சியில் கிடைக்கக்கூடிய பயன். அது மட்டுமல்லாமல் நடைபயிற்சி செய்கின்ற பொழுது நல்ல ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தூண்டுதலும் உந்துதலும் நமக்கு கிடைக்கின்றது.
ஆக நல்ல பிராணவாயு, நோய் கட்டுப்படுத்துதல், மன அழுத்தத்தை குறைத்தல், சமச்சீர் உணவு எடுத்துக்கொள்ளுதல், கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்தல், ஆயுளை நீட்டித்தல், இந்த சமுதாயத்திற்காக வாழ்தல் என்பன நல்ல நோக்கத்தை இந்த நடைப்பயிற்சி நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த திட்டத்தை துவக்கியிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கம்பம் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.